பொறுப்பாளர்களே, சமூக ஆர்வலர்களே, அறிஞர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் எப்போதும் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரைக்கும் சொன்னவங்க நம்மளை அழ வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? அநேகமாக இதை கேட்டுட்டு அழாதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த அழுகையின் கண்ணீரை துடைப்பது யார், பூனைக்கு மணி கட்டுறது யார் என்ற பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நடந்ததை சொல்கிறேனே. நீ செய்கிறதா, நான் செய்கிறதா, நீ செய்கிறதா, ஜமாத் உலமா செய்யுமான்னு பார்த்தோம், முஸ்லிம் லீக் செய்யுமான்னு பார்த்தோம், மற்ற அமைப்புகள் யாராவது செய்வாங்களான்னு பார்த்தோம். ஒருத்தரும் பார்க்கல செய்யலேன்ற போதுதான் எங்களுக்கு இதை கேள்விப்பட்டு பட்டு பட்டு இனியும் நாம் உயிரோடு வாழணுமா? இத்தனை கொடுமைகள் நம்ம குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது நமது சமுதாய தாய்மார்களை வெளியில இதற்கு முன்னால் பார்க்கவே முடியாது. பாரம்பரியம் போட்டிருக்க. எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா? இஸ்லாமிய குடும்பங்கள் அடுத்தவர் பார்த்து மூக்கிலே கையை வைத்து வியப்போடு பார்த்து கொண்டிருந்த குடும்பங்கள், அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த குடும்பங்கள். நம் வீட்டு பெண்களை சாதாரணமாக வெளியில யாருமே பார்க்க முடியாது. அந்த பாரம்பரியம் எல்லாம் தொலைஞ்சு அடுத்தவன் நம்மளை பார்த்து சீண்டு சிரிக்கிற அளவுக்கு ஆகி போனதுக்கு பிறகு ஒன்னமோ நீ செய்யி நான் செய்யி, நீ செய்யி நான் செய்யி, நான் பண்றதா நீ பண்றதான்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அல்லாஹ் முந்தைய சமுதாய மக்களுக்கு இறக்குன ஒட்டுமொத்த அதாப் மாதிரி இறக்குனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. இதுல என்ன நீ செய்யறதா நான் செய்யறதாங்கிற போட்டி? நாங்க உட்காந்து ஒரு 4 பேர் தான் உட்காந்து பேசினோம் இப்ராஹிம் சத்து பள்ளிவாசல்ல. என்னங்க இப்படி போய்கிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் அர்த்தம்? யார் தான் தட்டி கேட்கறது? யார் தான் புத்திமதி சொல்றது? எல்லாரும் அந்த செய்திகளை படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறமே தவிர, அல்லது பார்த்து போட்டு கேள்விப்பட்டு போய்கிட்டே இருக்கிறமே தவிர, யாராவது அதற்கு தீர்வு காண வேணாமா அப்படிங்கிற கவலை எங்களை போட்டு உழுக்குச்சு. அந்த காலகட்டத்தில் தான் ஏதாவது செய்யணுங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆல் இண்டியா மில்லி கவுன்சிலுடைய எனது அன்பு நண்பர், நீண்டகால நண்பர் இப்னு சவுத் அவர்கள் நம்ம ஷபீர் பாய் மற்ற சில நண்பர்களை அழைத்து கொண்டு எனது அலுவலகத்துக்கு தேடி வந்து பேச வந்தார்கள். அவங்களுக்கு என்ன ஆத்திரம்? எல்லாரையும் மாதிரி அவங்களும் இருந்திருக்கலாம்ல. ஏங்க இது இப்படி குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கேன், இந்த கொடுமைக்கு என்ன ஒரு தீர்வே இல்லையா? இதுக்கு ஏதாவது பண்ண வேணாமா? நான் சொன்னேன், நண்பரே இதே விஷயத்தை நாங்களும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவசரமாக உட்காந்து 2-3 சிட்டிங் உட்காந்தோம், பேசினோம், ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சோம். அதாவது செய்யாம இருந்துட்டா பேசாமல் இருந்துடுறாங்க, செய்ய ஆரம்பிச்சுட்டா நீ யாருங்கிறாங்க. இது என்னடா சமுதாயம்? எனக்கு என்ன பலம்? அல்லது இப்னு சவுதுக்கு என்ன ஃபாயிதா? இதனால கை காசு போனதே மிச்சம், என்னுடைய நேரம் வீணானதே மிச்சம். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா எல்லா பேரையும் கேள்வி கேட்பான், மறந்துடாதீங்க. பொதுவாக இருட்டு ஏற்பட்டா விளக்க பொருத்தி வைக்கிறது யாராவது ஒருத்தர் தான் வைக்க முடியும். நீ எப்படி விளக்க பொருத்தி வைக்கலாம்னா இது என்ன கேள்வி? விளக்க யாராவது ஒரு ஆள் கையில் தானே பொருத்த முடியும். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் பயன்படும். அந்த அடிப்படையில் அவசரமாக கூடணும். அழைப்பிதழ் கூட சரியாக அடிக்க முடியல. முதல்ல 500 போட்டோம், 10 மௌலானா ஜிஎம் தர்வீஸ் ரஷாதி, அதுக்கப்புறம் ஒரு 200 போட்டோம். எல்லா இமாம்களை சந்திக்க முடியல, எல்லா நிர்வாகிகளை சந்திக்க முடியல. சென்னைங்கிறது ரொம்ப அகலமான மாநகரம், எல்லா பேரையும் பார்க்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுதான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அதனால சில பேருக்கு நேரடி அழைப்பிதழ் வந்திருக்காது, யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. சில பேர் ஃபோனில் சொல்லியிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், நம்மளை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கே ஒரு பிரச்சனை, காதில் விழுந்துச்சுல, என்ன எங்கள் வீட்டு கல்யாணமாக உங்களுக்கு அழைப்பு தனியாக வர தெரியாமல் கேட்குறேன். எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த உணர்ச்சி உங்களுக்கு வரத்தானே செய்யணும். இப்னு சவுதுக்கு வந்த தேகம் மற்றவங்களுக்கு வரத்தானே செய்யணும். இதில் அழைப்பு வரலை, நோட்டீஸ் வரலை, வந்து கூப்பிடலை. எங்கள் வீட்டு வேலையா? எங்கள் வீட்டுக்கு ஏதாவது நடக்குதா? தயவு செய்து இனிமேலாவது இந்த சம்பிரதாயங்களை விடுங்க.
சமூக ஆர்வலர்களாக இருக்கிறவர்கள், குறிப்பாக உலமாக்கள், பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்கள், சமுதாயத்தில் நன்மை நடக்க வேண்டும் என்று உண்மையிலே ஆசைப்படக்கூடியவர்கள், செய்தி கிடைச்சா ஓடி நீங்களா வாங்க, கூப்பிடணும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்திருந்தா இந்த ஹால் பத்தாது இன்னைக்கு. ஏண்டா இது மாதிரி நடக்கிறது பலருக்கு தெரியும், சொல்லப்பட்டவங்களே முழுசா வரல. ஆக எனக்கு முன்னால பேசின தர்வேஷ் மௌலானா சொன்னபடி நாம செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டோம், நாம தூங்கிட்டோம், நம்ம பிள்ளைக விழிச்சுக்கிடுச்சு. ஆனா அந்த விழிப்பு நல்லதாக அமையல, கெட்டதாக போச்சு. ஏண்டா தூங்குற பிள்ளைய தட்டி எழுப்பி இப்படி முழிக்கணுங்கிறத கூட பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்திருச்சு போது என்ன துவா ஓதணுங்கிறது கூட சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, படுக்கும்போது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது சொல்லி கொடுக்கறதுக்கு நாம ரெடி இல்லை. அதனால நம்ம பிள்ளைங்க அவங்க வழியை அவங்களே பார்த்துக்கிட்டு டாட்டா காட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஹாஜியார்கள் வீடுகளில், பெரிய பெரிய உலமாக்கள் வீடுகளில் இந்த கொடுமை நடக்கு. எத்தனை காலத்துக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? இதை பார்த்து கொண்டே சும்மா இருந்தா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்படி விடுவான்? சரி, இதுக்கு என்ன தீர்வு? என்ன தீர்வு? ஆரம்பத்தில் சிறு வயசுல இருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வளர்க்கணும். என்ன தெரியுமா? கட்டுப்பாடு. தான் தோன்றித்தனமான வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமாப்பா. கட்டுப்பட்டு தான் யார் வாழணும்? ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு சமயத்தில் தலையை கீழே குனிச்சுதான் ஆகணும். நீ எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், ஒரு கட்டத்தில் ஒரு ஆளுக்கு நீ அடங்கித்தான் ஆகணும். இந்த அடங்கும் தன்மையை கொண்டு வரணும் முதல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? அடங்காமை. யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். சின்ன குழந்தையா வளரும் போதே எப்படி ஆரம்பமா அறிஞ்சாங்க, ஸ்டார்ட் ஆகுறாங்க. அம்மாவும் அத்தாவும் உட்காந்துக்கிட்டு சொல்லத்தையும் செய்யறாங்க. ஏய் அதை போட்டு உடைக்காத, டே அதை தூக்காத, நடக்கிறதே இல்லாத உடைக்கிறத உடைச்சுக்கிட்டே இருக்கிறான், அதை செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அடங்காமை என்பது இன்றைய இளைய தலைமுறையில கொடி கட்டி பிறக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு கட்டுப்படுங்கிறான். அல்லாஹ் படைத்தவன், படைச்சவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், யாரும் மறுபேச்சு பேச முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹுவுக்கு இப்படி கட்டுப்படணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க, அதனால அவங்களுக்கு கட்டுப்படணும். அதே மாதிரி உங்களது விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றிருப்பவர்கள், தாய் தந்தை, படிச்சு கொடுக்கிற டீச்சர், முதலாளி, கம்பெனி மேனேஜர், எல்லா ஊழியர் தான் கட்டுப்படணும். கட்டுப்பாடுங்கிறத கொண்டுகிட்டு வராத வரைக்கும் அவ்வளவுதான். இதை சொல்லி வளர்க்கணும். ஏன்டா சுற்றி இருக்கிறது ஆடம்பர வாழ்க்கை. அது மட்டுமல்ல, ஒழுக்கமற்ற கண்ணியம் இல்லாத வாழ்க்கை, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை. ஒரு செய்தி சமீபத்தில் முந்தானேத்த தான் படிச்சேன். மேற்கத்திய உலகத்தினுடைய நாகரிகத்தை நம்ம பிள்ளைங்க பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நாறுது. மேற்கத்திய உலகத்தின் கலாச்சாரமும் நாகரிகமும் நாட்டம் எடுத்த கலாச்சாரங்கிறதுக்கு மிகச்சரியான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? சமீபத்தில் போப்பாண்டவர் இருக்காருல்ல வாடிகன்ல, கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு சட்டத்தை ஏன் நம்ம பாஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். அவங்க தான் 200 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் தான் அதிகம். அமெரிக்காலாம் அதில் கட்டுப்பட்டது தான். ஐரோப்பிய நாடுகள்லாம் பெரும்பாலும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் தான். இவன் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான் வேற அமைப்பில் உள்ளவன். ஏன் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? என்ன தெரியுமா? திருமணம் இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்தால் என்ன? திருமணம் இல்லாமல் தான் உங்களுக்கு தெரியுதுல்ல, பிறக்கிற குழந்தைகளுக்கு சட்ட ரீதியா பிறக்கிற குழந்தைகளுக்கு என்ன அங்கீகாரமும் கௌரவமும் இருக்கோ அதை கொடுத்தால் என்ன? இத நீ நான் சாதாரண மனுஷன் யோசிச்சா பரவாயில்ல, போப்பாண்டவர் யோசிக்கிறார். போப்பாண்டவர் இன்னொரு கொடுமை, ஓரின திருமணத்திற்கு அனுமதி கொடுத்தால் என்ன? ஒரு பால் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறவங்க திருமணம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த திருமணத்துக்கு சட்டப்படி கிறிஸ்துவ மதத்தில் கொடுத்துட்டா என்ன?
அல்லாஹ்வுடைய வேதத்தில் இவனுக்கு கை வச்சவங்கிறதுல சாட்சியா இருக்கான் இன்னைக்கு இருக்கிறவன. ஏன் அப்படி கொடுத்துட்டா என்ன? இந்த பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய நாகரிகம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அசிங்கமான நாகரிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இஸ்லாமும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய நாகரிகம் நறுமணம் வீசக்கூடியது, புத்திசாலித்தனமானது, இயற்கையானது, இயல்பானது, எங்கும் மணக்கும், நாகரிகம் மிக்கதாக இருக்கும், கண்ணியமானதாக இருக்கும். இந்த வாழ்க்கையை விட்டுட்டு தான் இன்னைக்கு நம்மளுடைய இளவல்கள் எங்கோ எதையோ தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே நாம கட்டுப்படக்கூடிய ஒரு மனநிலையை வளர்க்கணும். கட்டுப்பாடு யாருக்கு? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வின் தூதருக்கு, பொறுப்பாளிகளுக்கு. கட்டுப்படாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னால மஜ்லிஸ்ல உட்காரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி உட்கார்றாரு தெரியுமா? படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, வேக வேகமாக படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். பாவம், அவனுக்கு படிப்பை தவிர ஒரு இளவும் தெரியாது. காலையில் வேக வேகமாக எந்திரிக்க, ஓட, பஸ்ஸை பிடிக்க, அல்லது பைக்கில் ஓட, அது போக, அது முடிச்சுட்டு வந்து அப்புறம் டியூஷனுக்கு போக, அதை செய்ய, இதை செய்ய, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பல இன்டர்வியூகளுக்கு ஏறி இறங்கி ஏதோ ஒரு வேலையில் உட்கார்ந்துருப்பான். அப்போ பார்த்து நீங்கள் கல்யாணத்தை வச்சுருப்பீங்க. கல்யாணம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, வரப்போகிற ஒய்ஃபுண்டா என்ன, அவளுக்கு இருக்கிற உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, நீ செய்ய வேண்டியது ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவளையும் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க, காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க? பேக்கை தூக்கிட்டு ஓட ஒடியார இப்படித்தான் இருக்கிறாங்க. முடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சா, 20 ஆகி போச்சு, இனி கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறோம். அவங்களுக்கு கணவன் என்றால் யார்? கணவனுக்கு எந்த அளவுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்? கணவன் மட்டுமல்ல, கணவனுடைய தாய் தந்தைக்கு நாம் எந்த அளவுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம்? மாமனா மாமியாவை எந்த அளவுக்கு பாவிக்கணும்? அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும்? ஒரே ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்திற்கும் கணவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். நல்லா கவனிங்க, அது குறித்து நாளை மறுமையிலே விசாரணை செய்யப்படுவாள். பொறுப்பாளி ஆவாள். கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி யார் என்று கேட்டால் மனைவி. ஏன்டா இவன் வெளியே போயிடுவான், சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போயிடுவான். அட, கோடிக்கணக்கான ரூபாயை, பெரிய பெரிய டாக்குமெண்ட்டுகளை, முக்கியமான பொருள்களை யாரை நம்பி நீங்க விட்டு வெளியே போறீங்க? யாரை நம்பி விட்டு போறீங்க? எவ்வளவு மழையா நம்புறீங்க? அந்த பெண்ணிடத்தில் ஈமான் இல்லாவிட்டா, அந்த பெண்ணிடத்தில் அமானத்து இல்லாவிட்டா, அந்த பெண்ணிடத்தில் ஒழுக்கம் இல்லாவிட்டா என்ன ஆகிறது? 2 வருஷம் 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க. எந்த நம்பிக்கையில? மனைவி இருக்கிறா, குடும்பத்தை கவனிச்சுக்குருவா, பிள்ளைகளை கவனிச்சுக்குருவாங்கிற நம்பிக்கையில இல்லையா? ஆனா அவளுக்கோ கணவன் என்றால் யார், கணவனின் கடமை என்ன, அவனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, ஒன்னு தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னால எப்படி உட்கார்றாங்கடா, காலி மனசா உட்கார்ந்துருக்காங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற ஐடியாவை கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த காலத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லி கொடுப்பான்னு தெரியுமா? கலாட்டா பண்றதுக்கு தான் வழி சொல்லி கொடுக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு உதவி சொல்லுங்க, மீறி வாடா, நாங்க இருக்கிறோம்டா, பெத்தமே உதவ மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவுவான் வச்சிருக்கானுங்க. சினிமா டயலாக்கு இது, சினிமா டயலாக்கு, வாழ்க்கைக்கு லைஃபுக்கு உதவாது. இதைத்தான் கத்து வச்சிருக்கானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால திருமணத்துக்கு முன்னாலங்க கட்டாயமாக கவுன்சிலிங் வைக்கணும். யாருக்கு? மணமக்களுக்கு. மணமக்களுக்கு கவுன்சிலிங் வச்சு உட்கார வச்சு ஒரு 4 நாளோ 5 நாளாவது திருமணம் சம்பந்தமாக நமது மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு போதிக்கணும், பாடம் நடத்துற மாதிரி நடத்தணும். இது சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்கு. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், நம்பர் ஒருவர் அமெரிக்கா போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா கவர்மெண்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் வச்சு நல்லா கவனிக்கணும். அந்த கவுன்சிலிங்கில் கொடுக்கப்படக்கூடிய சர்டிபிகேட், சான்றிதழ் இருக்குல்ல, அந்த சான்றிதழ் கொண்டு வந்தா தான் நாங்க நிக்காஹ்வுடைய தஃப்தரே கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்பதான் நாங்க நிக்காஹ்வுடைய தஃப்தரே கொடுப்போம். கவர்மெண்ட் அங்க சிங்கப்பூர்ல அப்படித்தான் வச்சிருக்காங்க, மலேசியாவில் அப்படித்தான் இருக்கு. அவங்க நிக்காஹ் நீங்க செய்ய போகணும்டா,
மணமகனும் மணமகளும் அந்த முன்னால நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கை முடிச்சிருக்கணும். அந்த சர்டிபிகேட் கொடுத்தா தான் என்ன செய்வாங்க, ஏத்துக்கிடுவாங்க. இங்க உங்களுக்கு அரசாங்கம் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியும். தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. எதை எடுத்தாலும் அரசாங்கத்தை எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்களை திருத்திக்கிறேன். அரசாங்கம் என்ன கேட்கும், நீ திருந்தாட்டி அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு தான் கேட்கும். ஒன்றும் சொல்லப்போனா அதே அரசாங்கம் தானங்க மதுக்கடையை திறந்து வச்சிருக்கு. அங்க போய் நீங்க இஸ்லாக எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால இந்த கவுன்சிலிங் கூடிய நடைமுறையை கொண்டு வரணும். திருமணம் ஆனதுக்கு பிறகு இளைய தம்பதியர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சமாவது பயிற்சி கொடுக்கணும். கல்யாணம் முடிச்ச புதுசுல அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்லணும். காரணம், விவாகரத்து வழக்கு எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னபடி கன்றாவியா போய்கிட்டு இருக்கு. விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் படித்தேன். அதில் சென்னை நீதிமன்ற வளாகத்தில் 4 குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சின்ன வெளியீடு இருக்குதுல, அதில் கூட அது தரப்பட்டிருக்கும். இதில் 2013 ஆகஸ்ட் வரை மட்டும் 15,324 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்க மாதிரி இந்த குடும்ப வழக்கு நிலுவையில் இருக்கு. விவாகரத்து வழக்குன்னு பார்த்தா 2003 மட்டும் 2570 வழக்கா இருந்தது. 2012 கவனிங்க 4770 ஆயிருக்கு. பன்மடங்கா கூடியிருக்கு. இது பொதுவான ரிப்போர்ட், புள்ளி விவரம். இதுல முஸ்லிம் எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? ஏன்னு கேட்டா, நம்ம முஸ்லிம் வழக்கறிஞர்கள்ட்ட நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். கண்ணீர் சிந்துறாங்க. புர்காவை போட்டு போட்டு கோர்ட்டுகளில் வந்து அவங்க நிற்கக்கூடிய கொடுமையை பார்த்துட்டு நீங்கள்லாம் என்ன செய்றீங்கன்னு ஆலிம்களை பார்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்க, வந்து நிற்கிறாங்க. ஆகையினால ஏன் இந்த அளவுக்கு டைவர்ஸ் அதிகமாச்சு சமுதாயத்துக்கு மத்தியில் அப்படின்னா, விவரமே தெரியாத பொம்பளையும் விவரமே தெரியாத ஆம்பளையும் தான் இதுக்கு காரணம். எல்லாம் உணர்ச்சிக்கு அடிமையானவனா இருக்கிறான். டக்குன்னு கோவப்படுறான். திடீர் கல்யாணம், திடீர் தலாக்கு, திடீர் குலா, எல்லாமே அவசரம். எதை எடுத்தாலும் அவசரம். நிதானம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அட, இதனுடைய பின்விளைவு என்ன ஆகும்? இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நேரம் இல்லை. பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? குழந்தைங்க. 2 புள்ள பெத்த பிறகு டைவர்ஸ் கொடுக்குறான், 3 புள்ள பெத்த பிறகு கல்யாணம் டைவர்ஸ் கொடுக்குறான். ஒன்னும் பேரம் பேத்தி எடுத்தவன் டைவர்ஸ் பண்ணிருக்கான். இந்த கொடுமை எங்க போய் சொல்லி அழுகிறது? டைவர்ஸுக்கு அளவே இல்லாம போச்சு. இதனால பாதிக்கப்படுறது யாருங்க? குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. மறந்துடக்கூடாது. நீ பெற்ற செல்வம் அம்மாட்ட இருக்குமா அல்லது அத்தாட்ட இருக்குமா? 2 பேர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து போட்டு அவனுக்கு அன்புண்டா என்ன, பரிவுண்டா என்ன, பாசம்டா என்ன ஒன்றும் தெரியாம கடைசியா என்னவா மாறுவான் தெரியுமா? சமூக விரோதியாக உருவாவான். நம்ம பிள்ளைகளை சமூக விரோதியாக உருவாக்குனதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அந்த பெற்றோர் தான், அந்த இளைய தலைமுறை தான். இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. நம்ம தலாக் கொடுக்க போறோமே அல்லது குலா கேட்கிறோமே, கொஞ்சமாவது ஒருத்தர் யோசிக்கிறாங்களா? என்ன காரணம்? இந்த காரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கவுன்சிலிங் கொடுக்கணும். பொதுவாக ஒருத்தர் தன்னுடைய உரிமையை, அடுத்தவருடைய உரிமையை மதிக்காதது பெரும்பாலும் காரணம். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும், அடுத்தவருக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய உரிமை தான் நம்மளுடைய கடமை. நம்ம மேல உள்ள கடமை தான் அது. கடமையை செய்ய தவறுவதனால் ஏற்படக்கூடியது. அல்லது ஒருவர் தனது உரிமைக்கு மேலாக அடுத்தவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அதாவது அடுத்தவருக்கு கடமை இல்லாதது அவர் மேல திணிக்கிறது. இதெல்லாம் விரிவாகவும் உதாரணத்தோடு பேசுறது தான் நேரம் இல்லை. இது காரணமாக இருக்கு. உணர்வுகளை, ஆசாபாசங்களை, உடல்நிலைய, மன அழுத்தத்தை இதெல்லாம் பரிமாறிக்கொள்றதுக்கு கூட நேரம் இல்லைங்க. கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட நேரம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்க்கையில சிக்கி கொண்டு மாயிறாங்க. கணவனை பார்த்து மனைவியோ, மனைவியை பார்த்து கணவனோ சிரிப்பதற்கு கூட நேரம் இல்லை. சிரிப்பதற்கு கூட நேரம் இல்லை. இது என்ன வாழ்க்கை?
அடே, நீ காசு சம்பாதிக்கிறதும் பணம் சம்பாதிக்கிறதும் வீட்டில் அமைதி நிலவணும், நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா அந்த நிம்மதி இல்லையே. இன்னைக்கு கல்லூரிகளில் படித்துக் கொடுக்கக்கூடிய பாடங்களும் சிலபஸும் எப்படி இருக்குதுன்னா, காசு சம்பாதிக்க வழி சொல்லி கொடுத்துருக்கே தவிர அந்த காசை வச்சு நிம்மதியா வாழ்றதுக்கு வழி சொல்லி கொடுக்கல. காசை கொண்டு நிம்மதி இல்லை. முதல்ல விளங்கிக்கிறேன். பல பேருக்கு அது தெரியல. குடிசையில் இருக்கவன் என்ன காதலோடு வாழ்றான் தெரியுமா? அவனுக்கு ஏதையா ஏசி. ஆனா அந்த கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் இருக்கிற காதல் இருக்க, அது உண்மையான காதலா இருக்கு. இங்கே வேஷம் போடுறான், காதலாக இருக்கிறதாக வேஷம் போடுறான். வசதியோடு வாழக்கூடியவன். பண்பாடு தான் ரொம்ப நோக்கம். ஆகையினால இப்படி சுற்றுச்சூழல வாழ்க்கையில் அவசர சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. நாமளும் எல்லாரும் சேர்ந்து ஒதுங்கிக்கிறோம். சிக்கன்ல மாட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு உட்காந்துருக்கோம். யாராவது வந்து சொன்னா, அடாடா, மீறி மீறி போனா 2 சொட்டு கண்ணீரை ஒடிச்சிட்டு போயிடுறோம். 2 சொட்டு கண்ணீர் இதற்கு தீர்வாகுமா? யோசிச்சு பார்க்கணும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு முன்னால பேசுற அசர்த்து அவங்க சொல்ற மாதிரி, தலாக்கு கணவன் கொடுக்கறத விட இப்ப கேஸ் என்ன வருது தெரியுமா? ஹுலா கேட்கறது அதிகமா இருக்கு. இந்த உரிமையத்தான் மேற்கத்திய சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்குள்ள புகுத்துறதுக்கு பாக்குறாங்க. ஏண்டி கேட்டா, நீங்க மட்டும் ஏண்டி ஒழுக்கமா சலுக்கமா வாழ்றீங்க? நீங்களும் ரோட்டுக்கு வாங்க, போராடுங்க, நீங்களும் கெட்டு குட்டிச்சவரா போங்க. இதுக்கு பேர் தான் பெண்ணியமா. பேர் என்ன? பெண்ணியம். பெண்ணை கெடுக்கிற இயம் அப்படி வச்சிருக்கிறான். ஆக இந்த அளவுக்கு ஹுலாவை கேட்கக்கூடிய துணிச்சல். ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருக்கடி ஏற்படாமல், நல்லா கவனிக்கணும் வார்த்தையை, ரசூலுடைய வார்த்தையை. பெண்ணுக்கு கொடுக்குற உரிமையும் கொடுக்குறாங்க. நெருக்கடியும் முற்றாமல் எந்த பெண் தலாக்கை கணவனிடத்தில் கேட்கிறாளோ அவள் சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர மாட்டாளுங்கிறாங்க. சொர்க்கத்தின் ஸ்மெல் கூட கிடைக்காதுங்கிறாங்க. இதை நாங்க சொன்ன நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்க சொன்னோம்? ஹுலா கேட்கிற பொண்ணுக்கு எப்ப சொன்னோம்? ஹுலா கேட்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு எங்க கவுன்சிலிங் பண்ணோம்? ரசூலை பத்தி அல்லாஹ்வை பத்தி எங்க சொன்னோம்? ஆலிம்கள் சொன்னோமா அல்லது பொறுப்பாளர்களா இருக்கு நீங்க தான் சொன்னீங்களா? இல்ல. இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன்மார்களுக்கு அழகான வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் ஒரு இஸ்லாமிய இறை நம்பிக்கை கொண்டிருப்பவன், இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாதுப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாத. இவர் வந்து நைட்டில் படுக்கும்போது தண்ணி கொண்டு வந்து வைக்கலையாம். தண்ணி கொண்டு வந்து வைக்கலங்கிறது ஒரு பெரிய ரிப்போர்ட். மனைவி மேல கணவன் சுமத்துறது. ஏன் நீ எந்திரிச்சு போய் குடிச்சுக்க, சால்வ் ஆகி போச்சு, எந்திரிச்சு போய் குடிச்சுக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலையை பார்த்துருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களே, நீ பண்ண இது முல்ல சுன்னத்து இல்லையா? வெறும் தாடி வைக்கிறது ஜுப்பா போடுறது மட்டும் தானே? ஏன் வீட்டு வேலையை யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு மேடையில் பேசுறாங்க? நீங்க அமல் பண்ணுங்க, கூட்டுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாட்ஸ்அப் கூட்டுங்க, தண்ணீரை பிடிச்சு வைங்க. சுண்ணத்து நீங்க சுண்ணத்து நினைச்சீங்கன்னா அதுக்கு சவாபும் சேர்ந்து கிடைக்கும், சவாபும் சேர்ந்து கிடைக்கும். அப்ப மனைவி உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா காதல் கொள்ள ஆரம்பிச்சிருவான். இவன் நம்மளை வேலைக்காரன நடத்தல, வாழ்க்கை துணையாக நடத்துறான் அப்படிங்கிற எண்ணம் வரும். அங்கே அதெல்லாம் இல்லை, நாட்டாமத்தனம். வீட்டில் போய் என்ன ஒரு நாட்டாமத்தனம் பண்ணுறதுக்கு வேற இடமே கிடைக்கல. எது மட்டும்னா வீட்டுக்குள்ளே புந்தாத்தான் அந்த நாட்டாமத்தனத்தெல்லாம் காட்ட முடியும். வெளியில் பாருங்க, பெரிய ப்ரொஃபஸராக இருப்பார், ஆலிம்சாவாக இருப்பார், ஹாஜியாராக இருப்பார், முத்தவல்லியாக இருப்பார், அதுக்கு தலைவர் இதுக்கு தலைவர் என்னென்னமோ பேசி போட்டு வந்திருப்பார். வீட்டுக்குள்ளே போனால் இவர் எல்லா விதமான அக்ரமும் பண்ணுவார். நீங்களாம் எதுக்கு தலைவராக இருக்கணும், நீங்களாம் எதுக்கு ஆலிமாக இருக்கணும், நீங்களாம் எதுக்கு ஆஜியாக இருக்கணும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டம் இருக்கு. நாம செயல்படுத்தி பார்த்தோம்னா இஸ்லாத்தை, நபியுடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு நீங்க அமல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தென்றல் அடிக்கும். வாழ்க்கையில் தென்றல் அடிக்கும். நான் அனுபவிச்சு சொல்றேன். ஒன்றும் செய்யறதில்ல, ஏதும் செய்யறதில்ல. பொம்பளை பிள்ளை கோவப்படுறாடா,
அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இஸ்லாம் அறவே தெரியல, ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இங்கிலீஷில் பேசுறத பார்த்து மட்டுமே மகிழ்ச்சி அடைகிற லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ்களை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் பேசுறது ஒன்றை மட்டுமே பெரிய வளர்ச்சியாக கருதி கொண்டிருக்கிற சமுதாயமாக மாறி போய் கிடக்கு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்டா, முதல்ல இவர்களுக்கு இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுகளுக்கு விஷயங்களை புரிய வைக்கணும், அதற்குண்டான முயற்சியும் செய்யணும். என்னுடைய ஐடியாக்கள் தீர்வு என்று பார்க்குற காலகட்டத்தில் அதுவும் ஒரு தீர்வாக இருக்கு. முதல்ல நிக்காவுக்கு முன்னால் கவுன்சிலிங் இருக்கணும். நிக்காக முடிச்சதுக்கு பிறகு இளைய தலைமுறையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அவ்வப்போது பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ரெண்டாவதுங்க, அடுத்தது ஷரியாவுடைய சமரச மன்றங்கள் இருக்கணும். ஷரியாவுடைய அடிப்படையில் நடக்கிற சமரச மன்றங்கள். நீதிமன்றம்னு சொன்னால் கேஸ் வந்துடும், நீங்கள் நீதிமன்றம் நடத்த முடியாது. அது நீதிமன்றம்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு. வேற என்னது, சமரச மன்றம். இதை எல்லா இடங்கள்லையும் ஏற்படுத்தணும். சண்டை, ஏதாவது சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள தீர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ வழியை அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதெல்லாம் அந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா சமரசம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி போங்க, அந்த மாதிரி போங்க, அதற்குண்டான திட்டங்களும் செயல்படுத்துறதுக்கு நிறையா இருக்கு. வேற சில இடங்களில் ஏற்கனவே படிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படுத்தலாம்ல. ஏற்படுத்தி நீங்கள் சரியாவுடைய அந்த சமரச திட்டங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, தகராறுல பிரச்சனையில் வரக்கூடிய குடும்ப மெம்பர்களை அழைச்சு அவங்க இங்கே கொண்டு வந்து தங்களுடைய கேஸை சொல்ல அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து சமரசத்தை ஏற்படுத்துறதுக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம். மீறி போனான் இனிமேல் இவளோட அவனும் அவளோட இவனும் வாழ முடியாத ஒரு காலகட்டம் வந்தால் தலாக்கு சொல்லித்தே ஆகணும்டா. தலாக்குக்கு அழகான வழி சொல்லியிருக்கு குர்ஆன் ஹதீஸ். என்ன தெரியுமா, ஒரே ஒரு தலாக்கு ஃபர்ஸ்டில் யூஸ் பண்ணணும். அத்தலாக்கு மர்ரத்தானி குர்ஆன்ல வந்திருக்கு, எல்லா ஆலிம்களுக்கும் தெரியும். எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு தலாக்கை யூஸ் பண்ணணும். உன்னை நான் ஒரு முறை தலாக்கு சொல்லிவிட்டேன், முடிஞ்சு. என்ன செய்யறாங்க தெரியுமா, எடுத்தெடுப்பிலேயே 3 தலாக்கை ஒரே மூச்சில் சொல்லிட்டு அடுத்து தான் தண்ணியே குடிக்கிறான். ஒரே மூச்சில் 3 தலாக்கையும் சொல்லி போட்டு அப்புறம் ஒவ்வொரு மதரசாவா ஃபத்வாக்கு எடுத்துட்டு அலையிறான். என்னத்துக்கு, திரும்பி நான் வாழ ஆசைப்படுறேன். அட மூதேவி, இப்படி ஒரு நிலை வருங்கிறதுக்கு தான் அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் ஒன்றும் சும்மா இந்த சட்டத்தை கொண்டு வரல, ரொம்ப பெரிய கெட்டிக்கார. இதை மிரட்டல் வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ் 3வது தலாக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னால 1க்கு 1000 தடவை யோசி. இப்படி ஒரு கசப்பான ஒரு டெஸ்ட்டுக்கு நீ ஆளாக வேண்டியது வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை நீ எடுப்பலையே. அதாவது சில பேர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா, தலாக்குங்கிறதே முத்தலாக்கு தான். இது எத்தனை பேருக்கு நம்ம விலைக்கு சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒரு தலாக்க சொல்லுப்பா, என்ன செய்யலாம்? இதா இருப்பாங்கல்ல, இதா முடிச்சதுக்கு பிறகு நீ திரும்பவும் சேர்த்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, விட்டுரு. அவளாட்டு அவன் வழியை பார்க்கட்டு, நீ ஆட்டு உன் வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. சப்போஸ் இதா முடிகிறதுக்கு முன்னாலேயே நீ திரும்ப மீட்டிக் கொள்றதுக்கு ஆசைப்பட்டேன்னா என்ன செய்யலாம், உன்னை அவட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலே போதும். வேற பஞ்சாயத்துக்குள்ள போக வேண்டியதில்லை, கூடி சேர்ந்து வாழலாம். எப்ப, இதாவுக்குள்ள. சப்போஸ் இதாவே முடிச்சிருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கல்யாணத்தை புதுப்பிச்சுக்கிட்டா போதும். யாராவது 2 பேர் சாட்சியை வச்சு அவனுக்குள்ள உட்காந்து என்னத்த 4 பேருக்கு சாப்பாடு இப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இருக்கா? கல்யாணத்தை திரும்ப புதுப்பிச்சுக்கிறேன், அதாவது அந்த ஒப்பந்தத்தை திரும்ப மீட்டணும், செஞ்சுக்கிட்டா போதும். அதை விட்டு போட்டு எடுப்பலைய 3 தலாக்கு ஏன்டா யூஸ் பண்றேன், அதுதாங்க பிரச்சனை. இதே மாதிரி சரி திரும்ப மீட்டிக்கிட்டு வாழ்றாங்களா, செகண்ட் கொடுக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்போ ஒரு சான்ஸ் வருது. இப்படி அல்லாஹ் வாய்ப்புக்கு மேல வாய்ப்பை கொடுத்து தான் 3வது தலாக்கை பயன்படுத்த சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம பசங்க எடுப்பில் முத்தலாக்க சொல்லிட்டு சவுதியில் உட்காந்துக்கிட்டு தபால் போடுறான், அல்லது செல்போனில் சொல்கிறான், எதையாவது ஒன்று சொல்கிறான். அதுக்கு இங்கே இருக்கிற அம்மாமாருக்கு தூப போடுறாங்க. யார் மாப்பிள்ளையை பற்ற அம்மாமாருக்கு தூப போடுறாங்க.
பிறகு நாளைக்கு உன் பொண்ணு எப்படி இருக்குன்னு யோசிச்சியா? உன் வீட்டுக்கு வந்த மருமகளை ஒருபடியாக வாழ்த்து வச்சுக்கிற முடியல. இப்போ நாளைக்கு உனக்கு மக ஒன்று இருக்கே, அதை வந்துட்டியா? உனக்கு பேட்டி இருக்குதே, அதை மறந்துட்டியா? இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் யார் இந்த முயற்சியை தொடுத்தார்கள் தயவு செய்து பார்க்காதீங்க. நான் ஒன்று எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்த்ததை கூட்டத்தின் தலைவரும் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா தலைவரும் சொல்லிட்டாங்க. கூட்டத்தின் தலைவர் ஹசரத் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நம்ம எல்லா பேரும் சாட்சி. ஜமாத்துல் உலமா இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு இதை அமலுக்கு கொண்டு வரும். சொன்னீங்களா இல்லையா? எல்லாரும் சாட்சி. நான் சொல்றேன், நாங்களும் ஈவிகாவும் ஆல் இண்டியா மில்லி கவுன்சிலும் சேர்ந்து எடுத்த முயற்சி வெற்றி பெற்றுருச்சு. இப்படி யாராவது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்குங்க களத்துக்கு வரணுங்கிறத எங்களுடைய நோக்கம். நாங்கள் அதே செய்யணுங்கிறதல்ல. இது தெளிவாக இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா சமுதாயம் திருந்தணும். அதுக்கு பூனைக்கு மணி கட்டுறது யாரு? நாங்கள் மணியை கட்டி விட்டுட்டோம், அடிச்சிருச்சு, காதல் விழுந்துருச்சு. அதே மாதிரி சென்னை மாவட்ட ஜமாத் உலமா தலைவர் நண்பர் இலியாஸ் ஹசரத் பேசும்போது என்ன சொன்னார்? நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சொன்னாரா? கீழக்கரையிலிருந்து ஒரு காசியார் வந்திருக்கார். ரொம்ப முக்கியமானது இந்த வேலை. நீங்களும் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்காரு திருவள்ளூருடைய காசி. எல்லாம் மேடையில் உட்கார வச்சது காரணம் பொறுப்பு கொடுக்க. பொதுவாக மரியாதை எப்போ கிடைக்கும் தெரியுமா? சுமை அதிகமான கிடைக்கும். லாஜிக்கே அதுதான். யாருக்கு சுமை அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மரியாதையும் அதிகமாக இருக்கும். அந்த சுமையை நான் வாங்கிக்கிற மாட்டேன், எனக்கு மரியாதை மட்டும் வேணும்னா போடான்றவான். 4 நாள் இல்லை, போய்கிட்டே இருக்குன்றோம். அதனால அதே மாதிரி தான். ஆமாம், இவரை தூக்கி இங்கே உட்கார வச்சது காரணம் அதுதான். நிறைய உதவி வேறு பண்ணியிருக்காருங்க. ஆகையினால சமூக தலைவர்களாக இருப்பவர்கள், பள்ளிவாசனுடைய முத்தவள்ளிகள், இன்ஷா அல்லாஹ் இந்த திட்ட அமலுக்கு வந்து கவுன்சிலிங் வைக்கிற சமயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்கள் ஜமாத்தை வந்து அணுகும்போது இது என்னப்பா, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வேணாப்பா போப்பா அப்படின்னு சொல்லிடாதீங்க. இப்போ இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே உலமாக்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறத அறிமுகப்படுத்தத்தான். எப்படி உங்களுடைய மகல்லாவுக்கு இந்த திட்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் தயவு செய்து அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். ஏண்டா சமுதாயம், நம்ம சமுதாய இளவல்கள், இளைஞர்களும் இளம் பெண்களும் எங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நெருப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேகும்போது நம்ம வீடும் சேர்ந்து வேகுது. நம்ம வீடு வேகும்போது சமுதாயமே வெந்து போகுது. அதில் நீங்களும் வேவீங்க, நாங்களும் வந்து போக வேண்டியது கட்டம் வந்துடும். இனியும் தாமதிக்க முடியாது. அந்த அளவுக்கு கட்டம் வந்துருச்சு. ஆகையினால இதற்கு ஒரு முடிவு எடுத்துத்தான் ஆகணும். அதற்கு மார்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே தீர்வு இல்லை. தீனு தான் தீர்வு. அந்த தீனை சொல்லாததன் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிற விளைவு தான் இது. தலாக்கா, அதற்கு அழகான முறை இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துடுச்சா அதுக்கு அழகான தீர்வு இருக்கு. தீர்வு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வேற எங்கெங்கேயும் தீர்வுகளை எதுக்கு நம்ம தேடி போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிவத்திலேயே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த தீர்வை எவ்வாறு என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தரக்கூடிய ஒரு படிவம், ஒரு ஃபார்ம் இருக்கு, என்ன கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஆலோசனை படிவம் எப்படின்னா உங்கள் பெயர் தெளிவாக எழுதுங்க. பள்ளிவாசல் அல்லது இமாமாக இருப்பவங்க, அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க, அல்லது கல்லூரியில் பெற எது வேண்டாம் எழுதலாம். பொறுப்பு எழுதுங்க, முகவரி எழுதுங்க, செல்ஃபோன் நம்பர் எழுதுங்க, இமெயில் அட்ரஸ் இருந்தால் அதை எழுதுங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அதில் நல்லா இருக்குன்றவங்க ஒரே வார்த்தையில், ரொம்ப தேவையானதும்பீங்க ஒரே வார்த்தையில். அதுக்கு தான் அடுத்த கேள்வி கேட்டிருக்கோம். இந்த திருமண பயிலரங்கம் இருக்குல்ல, கவுன்சிலிங், இந்த கவுன்சிலிங் உங்கள் மகல்லாவில் நடத்த ஏற்பாடு செய்வீங்களா? இதுதான் மெயின் பாயிண்டே. ஒன்றும் சொல்லப்போனா இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்தது இந்த மைய கருத்தை வச்சுட்டான். கவுன்சிலிங் கட்டாயம் வேணும். எந்த அளவுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு சர்டிபிகேட் வாங்கினவருக்கு தான் எங்க மகல்லாவுடைய நிக்காஹ் தஃப்தர் தருவோம்ங்கிற அளவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
அடுத்த திருமண பயிலரங்கம் அந்த கவுன்சிலிங் சம்பந்தமாக உங்களுக்கு ஆலோசனைகள் இருந்தால் அதையும் நீங்கள் எழுதி பூர்த்தி பண்ணி கொடுங்க. எனக்கு பின்னால் இந்த திட்டத்தை எப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது, இதை எப்படி அமல்படுத்துறது அப்படிங்கிறத முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் அழகான முறையில் உங்களுக்கு வழங்குவாங்க. அதையும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்லிக்கிறேன், ஒரு முடிவு எடுக்காமல் இந்த ஹாலை விட்டு வெளியே போகிறதில்லை அப்படிங்கிற முடிவில் இருங்க. அப்படி யாராவது போனாலும் கதவு பூட்டிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் தயவு செய்து பேனா எடுத்துட்டீங்களா? பேப்பர் கொடுத்துருக்கோம், பேனா